ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கத்துண்டு வரோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் நம்ம 29 அத்தியாயங்கள் கத்துண்டோம். இன்றைக்கு 30வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 29வது அத்தியாயத்தில் பக்தி மார்க்கத்தை பற்றி எடுத்து சொன்னார். அதுக்கப்புறமா தேவஹூதி அம்மா காலத்தை பற்றி கேட்டதுனால காலத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார். இதுக்கு அடுத்ததாக இப்போ இந்த அத்தியாயத்தில் ஜீவன்கள்லாம் எப்படி பலவிதமான சம்ஸ்கிருதி அடையறா, ஜனனம் மரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் எப்படி அடையறா அப்படிங்கிறத எடுத்து சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தா இல்லையா. அதனால அதை ரொம்ப விஸ்தாரமாக இந்த அத்தியாயத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப கடுமையான ஒரு வைராக்கியத்தை போதிக்கிறதா அமைஞ்சிருக்கு இந்த அத்தியாயம். அப்போ முதல்ல எடுத்த உடனே சொல்கிறார், இந்த காலம்ங்கிறது தானே பற்றி போன அத்தியாயத்தில் சொன்னார். அதனால சொல்கிறார், இந்த காலத்தினுடைய ஒரு சக்தியானது எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இந்த ஜீவன்கள்லாம் உணர்றதில்லை அப்படிங்கிறார். எப்படி ஒரு காற்று பலமாக வீசும்பொழுது அந்த மேகங்கள்லாம் இப்படியும் அப்படியும் சஞ்சாரம் பண்ணுறது, ஆனால் அந்த மேகங்களுக்கு அந்த காற்றோடைய ஒரு சக்தி தெரியாது இல்லையா. அது மாதிரி இந்த காலப்போக்கில் ஜீவன்கள்லாம் ஜனனம் மரணம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அடைஞ்சிட்டு இருக்காளே தவிர அந்த காலத்தினுடைய ஒரு சக்தி என்ன அப்படிங்கிறத அந்த ஜீவன்கள்லாம் உணர்றதில்லை அப்படிங்கிறார். இந்த காலம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஜீவன்கள்லாம் வாழ்க்கையில் எதெல்லாம் தனக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிண்டு கஷ்டப்பட்டு எதெல்லாம் சேர்க்குறாளோ அது எல்லாத்தையும் அந்த காலமானது பறிச்சுண்டு போகிறது அவர்களிடத்துலேருந்து. அதனால பெரிய துக்கம் ஏற்படுறது அந்த ஜீவன்களுக்கெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறார். எதனால துக்கம் ஏற்படுறது அப்படின்னா, இவ்வளவு நாளாக எதெல்லாம் நிலையானது இல்லையோ, இந்த சரீரத்திலேருந்து ஆரம்பித்து அந்த சரீரத்தோட சம்பந்தப்பட்ட மனைவியோ மக்களோ அல்லது வீடோ அல்லது தனமோ இதெல்லாம் நிலையானது இல்லை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நிலையானது அப்படின்னே அஜ்ஞானத்தினால அந்த ஜீவன் நினச்சின்னு இருக்கான் இவ்வளவு நாட்களாக. அதனால காலம் அதை பறிச்சுண்டு போகும்பொழுது அத்தகைய ஒரு துக்கத்தை அடையிறான் அப்படிங்கிறத சொல்கிறார். இன்னும் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார் பகவான். எந்தெந்த யோனியில் இந்த ஜீவன் போய் பிறக்கிறானோ அது கீழ்த்தரமான யோனியாக இருந்தாலும் அது எல்லாத்துலேயும் அவன் சுகத்தை அடையணும்னு தான் ஆசைப்படுறான் அப்படிங்கிறார். வைராக்கியம் ஏற்படுறதில்லை அப்படிங்கிறார். கீழ்த்தரமான ஒரு பன்றி போன்ற பிறவியாக இருந்தாலும் அந்த பன்றிக்கும் தன்னுடைய சரீரத்தில் அபிமானம் இருக்குமாம். ஏதாவது விஷய சுகத்தை அடையணும்னு தான் நினைக்குமே தவிர அந்த ஜீவன் அந்த ஒரு யோனி அடைஞ்சா கூட இப்படி ஒரு தேகம் எனக்கு வந்ததே அப்படிங்கிறதுனால ஒரு வைராக்கியம் அதற்கு ஏற்படுறது இல்லை அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த லோகத்தில் ஏற்படக்கூடிய பிறவிகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நரகத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு தேகம் ஏற்படும் இல்லையா, அந்த தேகத்தில் கூட அபிமானம் இருக்குமாம் அந்த ஜீவனுக்கு. அந்த நரகத்தில் எவ்வளவோ துக்கங்களெல்லாம் தான் அனுபவிக்கிறான். ஆனால் எப்போவாவது சுகங்கள்லாம் இருக்குமாம் நரகத்தில் கூட. சாப்பிட்றது தூங்கிறது போன்ற அல்ப சுகங்கள் அங்கேயும் இருக்குமாம். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த தேகத்து மேலேயும் அவனுக்கு பற்றுதல் ஏற்படுமாம். அந்த நரகத்தில் கிடைக்கக்கூடிய தேகத்தை கூட விட்டு தள்ளுறதுக்கு அவன் விரும்ப மாட்டான். அப்படி இருக்கு பகவானோட மாயை அப்படிங்கிறார். இந்த ஜீவன்கள்லாம் பகவானோட மாயையில் அப்படி மோகிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக ஒரு கிரகஸ்தனுடைய ஒரு நிலையெல்லாம் எடுத்து சொல்கிறார். இந்த கிரகஸ்தனானவன் தன்னுடைய குடும்பத்தில் மனைவி மக்கள் வீடு அந்த தனம் இதில் எல்லாத்துலேயும் அப்படி ஒரு பற்றுதலை வச்சுன்னு இருக்கான். எந்த அளவுக்குன்னா, இவர்கள்லாம் தன்னை சுற்றி இருக்கிறதுனால தன்னையே ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறானாம் அந்த கிரகஸ்தன். ஆனால் வாஸ்தவத்தில் அவர்களெல்லாம் போஷணம் பண்ணுறதுக்காகவும் அவர்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காகவும் எவ்வளவோ அவன் உழைக்க வேண்டியிருக்கு. இவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவர்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியிருக்கு. சில சமயம் தப்பு காரியங்கள்லாம் பண்ணியாவது கூட பணத்தை சம்பாதிச்சு அவர்களை காப்பாற்ற வேண்டி இருக்கு. இந்த இடத்துல சொல்கிறார், சந்தஹ்யமான சர்வாங்கஹா அப்படிங்கிறார். அவனோட எல்லா அங்கங்களும் அப்படி கவலை அப்படிங்கிற அந்த ஒரு அக்னினால் எரிக்கப்படுறது. அப்படி இருந்தாலும் அவன் அந்த குடும்பத்துக்காக அப்படியே உழைக்கிறான். எதற்காக அவனுக்கு அப்படி ஒரு பற்றுதல் அந்த குடும்பத்தில் ஏற்படுறது அப்படின்னா, அந்த மனைவி பேசக்கூடிய அன்பான வார்த்தைகளோ அல்லது அந்த குழந்தைகள்லாம் பேசக்கூடிய மழலை சொற்களோ இதெல்லாம் கேட்டு அவனுடைய மனசானது கவரப்பட்டு அந்த குடும்பத்தில் அப்படி ஒரு பற்றுதல் வச்சிருக்கான் அவன் அப்படிங்கிறத சொல்கிறார். அவன் இந்த குடும்பத்துக்கு எதுவும் கஷ்டங்கள்லாம் வரக்கூடிய ஒரு தருணம் இருந்தால் அதெல்லாம் எப்படியாவது ஒரு யோசனையினால் அந்த கஷ்டங்களெல்லாம் அவன் போக்க அடித்து அந்த கஷ்டங்கள் போகிறதே ஒரு சுகம் அப்படின்னு நினச்சிக்கிறானாம் அந்த கிரகஸ்தன். வாஸ்தவத்தில் சுகம்ங்கிறது அவனுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஏதாவது கஷ்டங்கள் வர வேண்டியிருந்து அந்த கஷ்டங்களை அவன் விளக்கினான் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சுகம் அப்படின்னு நினச்சிக்கிறான். வாஸ்தவத்தில் இந்த கிரகஸ்தனுக்கு சுகம்ங்கிறதே சுகானுபவங்கிறதே ரொம்ப குறைச்சல் தான் அப்படிங்கிறார். சேஷபுக் யாதி அதஹா அப்படிங்கிறார். தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் அவர்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் எது மிச்சம் இருக்கோ அதை தான் இவன் அனுபவிக்கிறான். அவனுக்கு சுகபோகம் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத சொல்கிறார்.
கடைசியில் என்ன ஆறுது அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி பலவிதமான தப்பு காரியங்கள்லாம் கூட சில சமயம் பண்ண வேண்டியிருக்கே. அதனால என்ன ஆறுதுன்னா, அவன் நிறைய பாப்பத்தை சம்பாதிச்சுக்கிறான். அதனால அவன்தான் கீழ் நிலைகளெல்லாம் போய் அடையிறான் அப்படிங்கிற. இதற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புராணங்களில் ரத்னாகரன் அப்படிங்கிற அந்த வேடுவனோட கதையை நம்ம கேட்டிருப்போம். யார் இந்த ரத்னாகரன் அப்படின்னா, அவன்தான் பிற்காலத்தில் வால்மீகி மகரிஷியாக ஆக போகிறான். அவன் அந்த வேடுவனான ரத்னாகரன் ஒரு பெரிய வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருக்கான். வழியில் போகக்கூடியவர்களெல்லாம் அப்படி தடுத்து நிறுத்தி அவர்களுடைய தனத்தெல்லாம் அவர்களிடத்துலேருந்து பிடுங்கிண்டு அதை கொண்டு அவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்திண்டு வரான். ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, நாரதரும் அந்த வழியாக வரார். அவரையும் அதே போல் தடுத்து நிறுத்தி அவருடைய தனத்தெல்லாம் கேட்கும் பொழுது நாரதர் சொல்கிறார், அப்பா நீ இப்படிலாம் பண்ணுறதுனால நீ குடும்பத்தை காப்பாற்றுற நீ நினச்சிட்டு இருக்கியே, ஆனால் நீ நிறைய பாப்பங்களெல்லாம் நீ சம்பாதிச்சுக்கிற. அப்போது நீ ஒன்று பண்ணு, உன்னோட குடும்பத்தில் போய் நீ கேட்டுண்டு வா. நீ அவர்களுக்கு இந்த மாதிரி தப்பு காரியங்கள்லாம் பண்ணி சம்பாதிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த பாப்பங்களை அவர்களும் பங்கு எடுத்துப்பார்களான்னு நீ கேட்டுண்டு வா அப்படிங்கிறார். உடனே அவன் போய் கேட்டதும் அவர்கள்லாம் சொல்கிறா, பாப்பங்கள்லாம் நாங்கள் பங்கு எடுத்துக்க மாட்டோம், நீ சம்பாதிச்சுட்டு வர அந்த தனத்தை வேணா நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுதுதான் அந்த ரத்னாகரன் உணர்றான், இந்த உலகத்தில் உண்மையான தத்துவம் என்னங்கிறத உணர்றான். அப்போது உடனே நாரதரோட காலில் வந்து விழறானாம் அந்த ரத்னாகரன். உடனே நாரதர் ராமநாம உபதேசம் பண்ண இந்த ராமநாம ஜபம் பண்ணி தான் இந்த ரத்னாகரன்கிற வேடுவன் பெரிய ரிஷியான வால்மீகி மகரிஷியாக ஆகி நம்மளுக்கெல்லாம் ராமாயணத்தை அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால இங்கே பகவான் சொல்கிறார், அப்படி குடும்பத்துக்காக அவன் பாப செயல்களை பண்ணி தான் வந்து நிறைய பாபங்களை சம்பாதிச்சுக்கிறானே, அதை அவன் உணர்றதில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ சில சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கும்பொழுது சில சமயம் அவன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனால் சம்பாதிக்க முடியாமல் போயிடுறது. ஏதோ ஒரு துரதிருஷ்ட வசத்தினால அவனுக்கு தனம் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ரொம்பவும் தீனனாக ஆயிடுறான். தலையில் கையை வச்சுண்டு அப்படி கவலைப்பட்டுண்டு உட்காந்துண்டு பெருமூச்சு விடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி இருக்குது. குடும்பத்தை காப்பாற்ற முடியல, அவர்கள் கேட்கறதெல்லாம் அவனால் வாங்கி கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு நிலையில் மற்றவர்கள்லாம் சௌக்கியமாக இருக்கிறதையும் அவர்களிடத்துல நிறைய தனம் இருக்கிறதையும் பார்த்து பொறாமப்படுறான். இப்படி ஒரு நிலையையும் அந்த அடையிறான் அப்படிங்கிறார். அப்படி அவனால் இனி குடும்பத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய மனைவி மக்கள் அவர்கள்லாம் முன்னாடி அவன் எல்லாம் பண்ணிட்டு இருந்த பொழுது எப்படி மரியாதையாக இருந்தாலோ அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, நன்னா பால் கறந்துன்னு இருக்கக்கூடிய ஒரு மாடு வயசானப்புறம் பால் கறக்கிறத நிறுத்திடுத்து அப்படின்னா அந்த சொந்தக்காரன் எப்படி அந்த மாட்டை வந்து கவனிக்காமல் விடுவானோ, அது மாதிரி இந்த மனைவி மக்கள்லாம் இப்போ அவனை ஆதரவோடு நடத்துறது இல்லை அப்படிங்கிறார். ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் அவனுக்கு வைராக்கியங்கிறது அந்த ஒரு நிலையில் கூட ஏற்படுறதில்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ ரொம்பவும் அவனுக்கு வயசாகிடுத்து, சரீரமும் வந்து சிथिலமாக ஆயிடுத்து. இப்போ யாரெல்லாம் அவன் காப்பாற்றின்னு இருந்தானோ இப்போ அவர்களோட தயவில் அவன் வாழ வேண்டிய ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டுடுத்து. அப்போது அவனோட அந்த நிலைங்கிறது எவ்வளோ பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பகவான் விசாரமாக எடுத்து சொல்கிறார். உடம்புல அவ்வளவு ரோகங்கள்லாம் இருக்காம் அவனுக்கு. அவனுடைய ஜாட்டராகிரின்னு சொல்கிறோமே, அது ரொம்பவும் இப்போ குறைஞ்சி போனதுனால அவனோட முன்ன போல் ஆகாரங்களெல்லாம் ஜரிக்க முடியல. அதனால ஆகாரமும் குறைஞ்சி போயிடுத்து. ஆகாரம் குறைஞ்சி போனதுனால அவனால் முன்ன போல் நிறைய சரீர உழைப்பு பண்ண முடியல. அதனால ஒரே இடமா உட்காண்டிருக்கான். இந்த இடத்துல சொல்கிறார், கிரகபால இவாகரன்னு அப்படின்னு. ஒரு நாய் எப்படி வாழுமோ அது மாதிரி அவமரியாதையோட எந்த ஒரு ஆகாரத்தை அவனுடைய பந்துக்கள்லாம் கொடுக்குறாளோ அதை சாப்பிட்டுண்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறார். இப்போது மரணாபிமுகோ அப்படின்னு, இப்போ மரணம் அவனுக்கு கிட்ட நெருங்கிடுத்து. அப்படி மரண படுக்கையில் படுத்துன்னு இருக்கான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறதாம் அவனுக்கு. கண்கள்லாம் அப்படி பிதுங்கிறதாம். அவன் விடக்கூடிய மூச்சு தொண்டையில் வந்து கபம் அடைக்கிறதுனால கண்டே குரகுராயத்தே அப்படிங்கிறார். அந்த அவன் விடக்கூடிய மூச்சு கர்கர்னு அப்படி ஒரு சத்தம் கேட்கறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருக்கும்பொழுது அவனோட பந்துக்கள்லாம் அவனை சுற்றி நின்றுண்டு எல்லாரும் வருத்தப்படுறா. அவர்கள்லாம் வந்து அவனிடத்துல பேசணும்னு பார்க்குறா, கேட்குறா, என்ன தெரியறதா நான் வந்திருக்கேனே அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா. எது கேட்டாலும் அவனால் பதில் சொல்ல முடியலையாம். ஏன்னா மரண பாசம் அப்படிங்கிறதுனால இப்போ கட்டப்பட்டவனாக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை, ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையை அடைஞ்சு வாழ்க்கை பூரா இப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவனுடைய எல்லா சக்தியும் அவன் செலவழிச்சதுனால, மனசையோ இந்திரியங்களையோ அவன் அடக்காமல் இவ்வளவு நாள் வாழ்ந்ததுனால கடைசியில் அந்த மரணம்ங்கிற அந்த ஒரு நிலை வரும்பொழுது அத்தகைய ஒரு வேதனையை கொடுக்கக்கூடியது இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலையை அடையும் பொழுது அதற்கு அவன் தயாராக இல்லாததுனால அஸ்ததீஹி அப்படிங்கிறார். அப்படியே பெரிய ஒரு சோகத்தை அடைஞ்சு
மற்றவர்களும் சூழ்ந்து நின்றுண்டு அப்படி அழக்கூடிய ஒரு நிலையில அந்த ஜீவனானவன் மரணத்தை அடையிறான் அப்படிங்கிறார். இஷ்டமே இல்லாத போதிலும் தன் சரீரத்தை விட்டுட்டு அவன் போக வேண்டிய ஒரு நிலை வருது. அப்போ இந்த 18வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம இந்த செஷன்ல கத்துண்டு, இதற்கு மேல அந்த ஜீவனை யம தூதர்கள்லாம் வந்து எப்படி நரகத்துக்கு கூட்டின்னு போய் பலவிதமான தண்டனைகள்லாம் கொடுக்குறா அப்படிங்கிறதையும் விஸ்தாரமா சொல்றார் பகவான். அதை நம்ம அடுத்த செஷன்ல நம்ம கத்துக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ 30 कपिल उवाच कपिल उवाच तस्यैतस्य जनो नूनं तस्यैतस्य जनो नूनं तस्यैतस्य जनो नूनं तस्य एतस्य जनो नूनं नायं वेद उरुविक्रमं नायं वेदोरुविक्रमं नायं वेदोरुविक्रमं काल्यमानोऽपि बलिनो काल्यमानोऽपि बलिनो
काल्यमानोऽपि बलिनो वायोः इव घनावलिः वायोरिव घनावलिः वायोरिव घनावलिः यं यम् अर्थम् उपादत्ते यं यमर्थम् उपादत्ते यं यम् अर्थम् उपादत्ते दुःखेन सुखहेतवे दुःखेन सुखहेतवे दुःखेन सुखहेतवे तं तं धुनोति भगवान् तं तं धुनोति भगवान् तं तं धुनोति भगवान् पुमान् शोचति यत्कृते पुमान् शोचति यत्कृते पुमान् शोचति यत्कृते यद् अध्रुवस्य देहस्य यदध्रुवस्य देहस्य यदध्रुवस्य देहस्य सानुबन्धस्य दुर्मतिः सानुबन्धस्य दुर्मतिः सानुबन्धस्य दुर्मतिः ध्रुवाणि मन्यते मोहात् ध्रुवाणि मन्यते मोहात् ध्रुवाणि मन्यते मोहात् गृहक्षेत्रवसूनि च गृहक्षेत्रवसूनि च गृहक्षेत्रवसूनि च जन्तुः वै भव एतस्मिन् जन्तुर्वै भवयेतस्मिन् जन्तुर्वै भवयेतस्मिन् यां यां योनिम् अनुव्रजेत् यां यां योनिम् अनुव्रजेत् यां यां योनिम् अनुव्रजेत् तस्यां तस्यां स लभते तस्यां तस्यां स लभते तस्यां तस्यां स लभते निर्वृतिं न विरज्यते निर्वृतिं न विरज्यते निर्वृतिं न विरज्यते नरकस्थोऽपि देहं वै नरकस्थोऽपि देहं वै नरकस्थोऽपि देहं वै न पुमान् त्यक्तुम् इच्छति न पुमां त्यक्तुमिच्छति न पुमां त्यक्तुमिच्छति नारक्यां निर्वृतौ सत्यां नारक्यां निर्वृतौ सत्यां नारक्यां निर्वृतौ सत्यां देवमाया विमोहितः देवमाया विमोहितः देवमाया विमोहितः आत्मजाया सुत अगार आत्मजाया सुतागार आत्मजाया सुतागार पशु द्रविणबन्धुषु पशुद्रविणबन्धुषु पशुद्रविणबन्धुषु निरूढमूलहृदयः 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 आत्मानं बहुमन्यते आत्मानं बहुमन्यते आत्मानं बहुमन्यते सन्दह्यमान सर्वाङ्गः सन्दह्यमान सर्वाङ्गः सन्दह्यमान सर्वाङ्गः येषाम् उद्वहनाधिना येषाम् उद्वहनाधिना येषाम् उद्वहनाधिना उद्वहन आधिना करोति अविरतं मूढो करोत्यविरतं मूढो करोत्यविरतं मूढो दुरितानि दुराशयः दुरितानि दुराशयः दुरितानि दुराशयः आक्षिप्त आत्मेन्द्रियः स्त्रीणाम् आक्षिप्तात्मेन्द्रियः स्त्रीणाम् आक्षिप्तात्मेन्द्रियः स्त्रीणाम् असतीनां च मायया असतीनां च मायया असतीनां च मायया रहो रचितया आलापैः रहो रचितयालापैः रहो रचितयालापैः शिशूनां कलभाषिणां शिशूनां कलभाषिणां
शिशूनां कलभाषिणां गृहेषु कूटधर्मेषु गृहेषु कूटधर्मेषु दुःखतन्त्रेषु अतन्द्रितः दुःखतन्त्रेष्वतन्द्रितः कुर्वन् दुःखप्रतीकारम् सुखवन् मन्यते गृही अर्थैः आपादितैः अर्थैरापादितैर्गुर्व्या हिंसया इतः ततश्च तान् हिंसयेतस्ततश्च तान् पुष्णाति येषां पोषेण शेषभुक् याति अधः स्वयम् वार्तायां लुप्यमानायाम् आरब्धायां पुनः पुनः लोभाभिभूतो निस्सत्वः परार्थे कुरुते स्पृहाम् कुटुम्बभरण अकल्पो मन्दभाग्यो वृथोद्यमः श्रियाविहीनः कृपणः ध्यायन् श्वसिति मूढधीः एवं स्वभरणाकल्पम् तत्कलत्रादयः तत्कलत्रादयस्तथा न आद्रियन्ते यथा पूर्वम् कीनाशा इव गोचरम् तत्रापि अजातनिर्वेदो ह्रियमाणः स्वयं भृतैः जरया उपात्तवैरूप्यो मरणाभिमुखो गृहे आस्ते अवमत्या उपन्यस्तम् गृहपाल इवाहरन् आमयावी अप्रदीप्ताग्निः
आमया व्यप्रदीप्ताग्निः अल्पाहारो अल्पचेष्टितः अल्पाहारोऽल्पचेष्टितः अल्पाहारोऽल्पचेष्टितः वायुना उत्क्रमता उत्तारः वायुनोत्क्रमतोत्तारः वायुनोत्क्रमतोत्तारः कफ संरुद्धनाडिकः कफसंरुद्धनाडिकः कफसंरुद्धनाडिकः कासश्वासकृतायासः 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 कण्ठे घुरघुरायते कण्ठे घुरघुरायते कण्ठे घुरघुरायते शयानः परिशोचद्भिः शयानः परिशोचद्भिः शयानः परिशोचद्भिः परिवीतः स्वबन्धुभिः परिवीतः स्वबन्धुभिः परिवीतः स्वबन्धुभिः वाच्यमानोऽपि न ब्रूते वाच्यमानोऽपि न ब्रूते वाच्यमानोऽपि न ब्रूते कालपाशवशं गतः कालपाशवशं गतः कालपाशवशं गतः एवं कुटुम्बभरणे एवं कुटुम्बभरणे एवं कुटुम्बभरणे व्यापृतात्मा अजितेन्द्रियः व्यापृतात्मा जितेन्द्रियः व्यापृतात्मा जितेन्द्रियः म्रियते रुदतां स्वानां म्रियते रुदतां स्वानां म्रियते रुदतां स्वानां उरुवेदनया अस्तधीः उरुवेदनयास्तधीः उरुवेदनयास्तधीः இந்த 18 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம். The first 18 shlokas. कपिल उवाच तस्यैतस्य जनो नूनं नायं वेदोरुविक्रमं काल्यमानोऽपि बलिनो वायोरिव घनावलिः यं यम् अर्थम् उपादत्ते दुःखेन सुखहेतवे तं तं धुनोति भगवान् पुमान् शोचति यत्कृते यदाध्रुवस्य देहस्य सानुबन्धस्य दुर्मतिः ध्रुवाणि मन्यते मोहात् गृहक्षेत्रवसूनि च जन्तुर्वै भवयेतस्मिन् यां यां योनिम् अनुव्रजेत् तस्यां तस्यां स लभते निर्वृतिं न विरज्यते नरकस्थोऽपि देहं वै न पुमांस्त्यक्तुमिच्छति नारक्यां निर्वृतौ सत्यां देवमाया विमोहितः आत्मजाया सुतागार पशुद्रविणबन्धुषु निरूढमूलहृदयः आत्मानं बहुमन्यते सन्दह्यमान सर्वाङ्गः येषाम् उद्वहनाधिना करोत्यविरतं मूढो दुरितानि दुराशयः आक्षिप्तात्मेन्द्रियस्त्रीणाम् असतीनां च मायया रहो रचितयालापैः शिशूनां कलभाषिणां गृहेषु कूटधर्मेषु दुःखतन्त्रेष्वतन्द्रितः कुर्वन् दुःखप्रतीकारं सुखमन्मन्यते गृही अर्थैरापादितैर्गुर्व्या हिंसयेतस्ततश्च तान् पुष्णाति येषां पोषेण शेषभुग्यात्यधः स्वयं वार्तायां लुप्यमानायां
आरब्धायां पुनः पुनः लोभाभिभूतो निस्सत्त्वः परार्थे कुरुते स्पृहां कुटुम्बभरणाकल्पो मन्दभाग्यो वृथोद्यमः श्रिया विहीनः कृपणो ध्यायन् श्वसिति मूढधीः एवं स्वभरणाकल्पं तत्कळत्रादयस्तथा नाद्रियन्ते यथा पूर्वं कीनाशा इव गोचरम् तत्राप्यजातनिर्वेदो भ्रियमाणः स्वयं भृतैः जरयोपात्तवैरूप्यो मरणाभिमुखो गृहे आस्तेवमत्योपन्यस्तं गृहपालैवाहरन् आमया व्यप्रदीप्ताग्निः अल्पाहारोऽल्पचेष्टितः वायुनोत्क्रमतोत्तारः कपसमृद्धनाडिकः कासश्वासकृतायासः कण्ठे गुरघुरायते शयानः परिशोचद्भिः परिवीतः स्वबन्धुभिः वाच्यमानोऽपि न ब्रूते कालपाशवशङ्गतः एवं सुकुम्भभरणे व्यापृतात्मा जितेन्द्रियः म्रियते रुदतां स्वानाम् उरुवेदनयास्तधीः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் நாதநாம கிரியா. நம்ம அடுத்த செஷன்ல இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the third skanda, we learned 29 chapters. And today we are learning the 30th chapter. In the 29th chapter, we saw how Kapila Bhagavan described the Bhakti Marga, the path of devotion, and also about time, because his mother Devahuti had asked about that. And now he goes on to describe about the transmigration of all the jivas, how they attain various births and how they attain death and all that. He begins by telling just as how a mass of clouds are tossed about here and there by a wind that blows, but they do not know the power of that wind. So also the jivas who are being tossed about in all these births and deaths in the cycle of transmigration, they do not understand the power of time which causes all this transmigration, he says. And what does time do to these jivas? He says, whatever things that a jiva acquires in his life out of great effort, thinking that it will give him lot of happiness, time destroys all that, it snatches away all that from him, and because of that the jiva attains great agony, he says. Why? Because all along this jiva had been thinking that all these things that are attached to his body, like his wife, his children, his wealth, his house and all that, he has been thinking all along that they are all permanent, though they are all actually impermanent, and only because of that, when time snatches away all that, he feels great agony, he says. And another sad thing about this jiva is that however lowly the birth may be, the jiva doesn't despise its body and doesn't want to give it up at all, he says. And so he doesn't develop vairagya or dispassion at all, Bhagavan says, because even a pig has attachment to its body, and not just in this world, even in the hellish regions, when the jiva goes to hell, what happens? He gets a body there, and even this body he doesn't want to give up, because he is attached to that body even in hell. And despite all the severe punishments that he experiences there are some few pleasures even in hell, he says, like some eating or sleeping and all that, and the jiva is attached to those pleasures there, and he doesn't want to give up that body also. Such is the power of Bhagavan's Maya with which these jivas are bound, he says. And then Bhagavan goes on to tell about the householder's life. He says this jiva is deeply attached to his wife, his children, the house, the wealth, the possessions, the animals that he takes care of and all that.
And what happens? He considers himself greatly fortunate to have all this around him. And in fact, what happens is in order to bear them and nourish them, he has to slog a lot. He has to earn money to maintain all this. And he says, Sandhyahyamana Sarvangaha. His entire body is burning with anxiety to take care of all of them. And in fact, to support them, he has to even take to evil ways sometimes. But what makes him so attached to his family is that the sweet words that he hears from his wife, or the very nectarine lisp of his children, all this makes him so attached to his family, he says. So while protecting his family at all costs, even if it means to commit some sins also sometimes, he slogs without any rest, and whenever he succeeds in warding off any danger to his family, he thinks it is a great happiness. Though in fact, in truth, he doesn't enjoy any happiness at all. He says, Sesha Bhuk. Because after his family enjoys everything, whatever is left over only this householder enjoys. So in fact, in truth, he doesn't have any happiness at all. But though he has to slog and earn money from here and there, doing all sinful activities also, he does that all with great joy. But what happens is, he incurs a lot of sins in that manner. And he attains lower states because of that, but he doesn't realize that. A very good example for this, to understand this, is the story of the hunter called Ratnakara, who later became the famous Valmiki Maharishi. This Ratnakara was a highway robber, and he used to stop all the people who crossed his way and rob them of their wealth, and with this wealth he maintained his family. And once what happened, Narada Maharishi came by that way one day, and he stopped Narada Maharishi and tried to rob him also of his wealth. And Narada Maharishi now told him, do you know that you are incurring lot of sins when you do this to maintain your family? So you do one thing, you go back to your family and ask them if they will take a share of all your sins. And immediately Ratnakara, when he asked his family, they said, we shall not take your sins, but we will only take what money you bring for us. And this was really a shock to Ratnakara, and he came to know the ways of the world, and he immediately came and fell at Narada's feet, and Narada gave him the Upadesha of Rama Nama, and by chanting that he became the great Valmiki Maharishi, who has given us the treasure called Ramayana. And so in this manner, Bhagavan says, the householder, he slogs for his family by doing all sinful activities to earn money. But what happens? It is he who attains the lower states because of such sins, he says. And sometimes what happens is, when all his means to earn money fail, again and again he tries to earn money, but sometimes due to bad luck he is unable to earn money at all, and so he is unable to protect his family and maintain them. And he sits in a corner sighing very deeply, and he also feels jealous of others who have lot of wealth with them. And now when he is unable to provide the needs of his family, his wife or children, they do not respect him as they did before. And Bhagavan gives an example. He says, when a cow which is yielding milk becomes old and stops yielding milk, what happens? The owner doesn't take care of it as before, isn't it? So also this householder also doesn't demand any respect after he is unable to earn money for his family. And even at this stage, he doesn't start developing Vairagya, he says. Now, he is at the mercy of all those whom he had been protecting all these days. He is now very, very dilapidated due to old age. And Bhagavan describes his very sad plight in a few shlokas. He says he is full of diseases, and his Jhataragni, that is the fire in his stomach, has now become very poor. So he is unable to digest food like before. So his food has shrunk. And because of that, all his activities have also shrunk. He is not able to be very active as before. And he stays in the house like a dog, eating whatever is being thrown to him with disrespect from all his family members, he says. And Bhagavan here, to induce great dispassion, he talks in this manner and describes all this in great detail. And now as death approaches very close to that Jiva, what happens? He is on his deathbed. He is being surrounded by all his family members who grieve for him. Now he starts breathing so heavily that his eyes start popping out, and his windpipe is choked with phlegm. And when he breathes, there is a rattling sound in his throat, he says. Kante guragurayate, he says. And now when he is lying on his deathbed, he is surrounded by all his relatives.
They all speak to him. They say, do you recognize me? Can you see me? But this person is unable to even answer them because he is bound by the cords of death now. And in this manner, Bhagavan says, the Jiva who has spent all his life and energy to protect his family, he has failed to control his mind, his senses all along his life. And now when death has approached, he is not ready for that. He doesn't want to leave his body. And though he lies there and he doesn't wish for death, and he is surrounded by all his grieving relatives, he has to leave his body, and so he attains death, Bhagavan says. So we shall stop with this 18th shloka for this session. And further in this chapter, Bhagavan describes how the Yama Dutas, the messengers of Yama, come and take this soul to hell, and what are all the punishments that he faces in hell. Bhagavan describes all this in great detail in the other half of this chapter, which we shall learn in the next session. Radhe Radhe.